கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நிறைவான மார்க்கத்தை தந்தார்கள். அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டி சென்றார்கள். கியாமத்து வரை இந்த சமுதாயம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயணிக்குமோ, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் இந்த உம்மத்திற்கு நிறைவாக நிரப்பமாக தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் ஒன்று, உயர்கல்விகளில் இந்த சமுதாயம் பெரிய அளவில் கவனம் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. கல்வி என்பது ஒரு சமுதாயத்தின் அடையாளம், அது ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம், அது ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பு என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மிக முக்கியமாகவும் அதிகமாகவும் கவனம் செலுத்த வேண்டிய துறைகளில் மருத்துவத்துறை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக கருதப்படுகிறது. முஸ்லிம்கள் கடந்த காலத்தில் பொதுவாகவே உயர்கல்விகளில் பெரிய இடத்தில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த சமுதாயம் இன்றைக்கு கல்வியில, உயர்கல்வியில, குறிப்பாக மருத்துவத்துறையில சொல்லும்படியான அளவுக்கு பெரிய அளவில் முஸ்லிம் சமூகத்திடம் வளர்ச்சி என்பது இல்லை, மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பது கடந்த காலத்தினுடைய வரலாற்றை ஒட்டியதாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தின் கடந்த கால வரலாறு என்ன, நமக்கான அடையாளம் என்ன? அழகாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தஅல்லமுல் இல்ம, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், தஅர்ரஃபு பிஹி, நீங்கள் கண்ணியத்தோடு அடையாளம் காணப்படுவீர்கள். கல்வி என்பது சுய தேவைக்கானதல்ல, அது சுய மரியாதைக்கானது என்று சொன்னது இஸ்லாம். நாம் கற்றுக்கொள்கிற கல்வி என்பது அது நாம் சார்ந்த விஷயம் மாத்திரம் அல்ல. கல்வியின் மீதான நமது பார்வை மிகப்பெரிய அளவில் தவறான பார்வையை பதிந்திருக்கிறது. கல்வி என்பது வெறுமனே சான்றிதழையோ மணியையோ அல்லது ஜாபையோ அடிப்படையாக கொண்டதல்ல. வேலை, பணம் அல்லது சான்றிதழ், இதை மையப்படுத்தியதல்ல கல்வி. எந்த இடத்திலேயும் இஸ்லாம் கல்வியை அப்படி அடையாளப்படுத்தவில்லை. இஸ்லாம் என்பது கல்வியை அடையாளப்படுத்துகிற பொழுதெல்லாம் அது சுய தேவைக்கானது என்று அல்ல, அது சுய மரியாதைக்கானது என்று சொல்கிறது இஸ்லாம். முஸ்லிம்களுக்கான கண்ணியம் என்பது கல்வியை வைத்துத்தான். கடந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய கல்வி பயணம் என்பது ரொம்ப விசாலமானது. இந்த உலகத்தில் கல்வியில் நாம் தான் முதல்ல பெரிய இடத்தை தொட்டிருக்கிறோம். கல்வித்துறையில 1000 ஆண்டுகளை கடந்த யூனிவர்சிட்டிகள் என்று நீங்கள் பார்த்தால் சுமார் 3 பெரிய யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. மொராக்காவில் இருக்கிற ஜாமியா ஜைத்தூனா, அதே மாதிரி எகிப்தில் இருக்கிற ஜாமியா அஸ்ஹர் அல்லது காரவை போன்ற ஒரு 1000 ஆண்டுகள் கடந்த பல்கலைக்கழகங்கள், காலேஜுகள் அல்ல, ஸ்கூல்கள் அல்ல. முஸ்லிம்கள் 1000 வருஷத்திற்கு முன்னாலே யூனிவர்சிட்டியை நிறுவியிருக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலிருந்து எப்போ ஓரங்கட்டப்பட்டாங்கன்னு சொன்னா, திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை கல்வியிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை பிரிப்பதற்கு அவர்கள் செய்த முதல் சூழ்ச்சியே என்னன்னா, பள்ளியை மையப்படுத்தியதாக இருந்த கல்விக்கூடங்களை பள்ளிவாசலை விட்டும் தனித்து பிரித்தார்கள். இந்த பிரித்தாளுகிற சூழ்ச்சியை முஸ்லிம் உம்மத்திடத்துல, முஸ்லிம்கள்கிட்ட இருந்து அவர்கள் செயல்பட்ட அந்த அடிப்படையான விஷயம் இதுதான். மஸ்ஜிதுகளை மையப்படுத்தித்தான் கல்வி கூடங்களே இருந்தன. பள்ளிவாசல்ல தான் இப்போ இன்னைக்கு 1000 வருஷம் தாண்டி யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஜாமியா அஸ்ஹர், எகிப்தில் இருக்கிற ஜாமியா அஸ்ஹர், இது முதல்ல மஸ்ஜித் அஸ்ஹராக இருந்துச்சு. அஸ்ஹர் பள்ளிவாசல்ல செயல்பட்ட அந்த யூனிவர்சிட்டி தான் இன்னைக்கு 1000 வருஷத்தை கடந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக வந்து இருக்கிறது. அதே மாதிரி நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜாமியா ஜைத்தூனாக இருக்கட்டும்,
நார்த் ஆப்பிரிக்காவினுடைய ஜாமியா ஜெய்தூனா அது ஒரு பள்ளியை தழுவியதாக இருந்த ஒரு கல்வி கூடம்தான். ஆனால் அப்படிப்பட்ட கல்விக்கூடம் தான் இன்னைக்கு 1150 வருஷமான ஒரு யூனிவர்சிட்டியாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. ஜாமியா காரவைன் கிறிஸ்துவ உலகத்தினுடைய பெரிய பெரிய போப்புகள், பிஷப்புகள் அவர்கள் மருத்துவத்தை பெரிய பெரிய கல்வியை படித்ததே அந்த கல்லூரியிலே தான், அந்த யூனிவர்சிட்டியிலே தான். அப்படி 1000 வருஷங்களை கடந்த காரவைன் என்ற யூனிவர்சிட்டி, மொரோக்கோவில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. ஒரு பெண்ணால் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி அது. ஜாமியா காரவைன் என்பதை நீங்க கூகுள்ல நீங்க அதனுடைய யூனிவர்சிட்டியை பத்தி நீங்க அதனுடைய தட்டி பாருங்க. அதனுடைய ஒரு பெண்ணால் ஆரம்பிக்க யூனிவர்சிட்டியில எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரிய பெரிய ஸ்காலர்கள் எல்லாம் படிச்சு உலகத்துல பெரிய அளவுல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாரம்பரியமாக கடந்து வந்த இஸ்லாமிய உம்மத்து உயர்கல்வியில, உயர்கல்வி கூடங்கள்ல, மருத்துவத்துறையில பெரிய பெரிய படிப்புகள்ல முஸ்லிம்கள் தங்களுடைய கடந்த காலத்துல பெரிய இடத்தில் இருந்திருக்கிறது. அப்படி பாரம்பரியமாக வந்த இந்த சமுதாயம் இன்னைக்கு கல்வியில பெரிய அளவுல பின்தங்கி இருக்கிறோம். மிகவும் குறிப்பாக மருத்துவத்துறையில முஸ்லிம் சமுதாயம் பயணிக்க வேண்டிய பாதை என்பது நிறைய இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மருத்துவ விஷயத்துல பெரிய அளவுல கவனம் கொள்வதில்லை. மருத்துவத்துறையில முஸ்லிம்கள் தங்களுக்கான அந்த இடத்தை தொடுவதில்லை. ஆனால் கடந்த காலத்தில் நமது அடையாளம், நமது முகவரி, நமது முன்னோர்கள் அப்பாசிய கிலாஃபத்துல மருத்துவத்துறை என்பது எவ்வளவு பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்துறையை எவ்வளவு தூரம் மக்களுக்கு மத்தியில ஊக்கப்படுத்தினாங்க. டாக்டர்களாக, மருத்துவ உதவி பணியாளர்களாக, நர்சுகளாக, இப்படி வரக்கூடிய எல்லா துறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தினார்கள். நோயாளிகள் என்பவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள், தீண்டாமைக்குரியவர்கள் என்றெல்லாம் ஐரோப்பிய உலகமும் கிறிஸ்துவ உலகமும் பேசிக் கொண்டிருந்த பொழுது நோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களுக்கென்று தனி அறைகள் அமைத்து மருத்துவமனைகள் அமைத்து இப்படியெல்லாம் நம்முடைய பாரம்பரியம். உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 371 மிகப்பெரிய அளவில் மருத்துவமனைகள் பக்தாதில் அமைக்கப்பட்டுச்சு. 575 டமாஸ்கஸ்ல பெரிய அளவில் மருத்துவமனைகள் முஸ்லிம்கள் நிறுவினார்கள். இப்படி உலகம் முழுக்க 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய பெரிய மருத்துவமனைகளை இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் உருவாக்கினார்கள். மருத்துவத்திற்கு முஸ்லிம்கள் செய்த சேவை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. ஐரோப்பியர்கள் செய்த மிகப்பெரிய திருட்டுத்தனம் என்னன்னா, அரபிகள் எழுதி வைத்திருந்த மருத்துவ நூல்களை எல்லாம் அவர்களுடைய மொழிக்கு மாற்றுவதற்காக கோடிக்கணக்கான அளவுக்கு செலவு செஞ்சார். வரலாற்றில் நாம் தவறு செய்த இடங்கள் என்று நிறைய இருக்கிறது. அந்தந்த நூட்களை நாம் அந்தந்த மொழிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு போக தவறவிட்டு விட்டோம் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்னு சீனா, அலி இப்னு சீனா மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் என்று கொண்டாடினார்கள். அவர் எழுதிய நூலை, இப்னு சீனாங்கிற ஒரு முஸ்லிம் எழுதின நூலு அல் கானூன் ஃபி திப், மருத்துவத்துறையினுடைய சட்டம் என்ற பெயரில் அவர் எழுதிய நூலைத்தான் மருத்துவ உலகமே, ஐரோப்பிய உலகமே அது பைபிள் கொண்டாடுச்சு. மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் என்று கொண்டாடுச்சு. இப்னு ராசி என்று ராசி எழுதின அல் ஹாவி என்ற ஒரு மருத்துவ நூலை மருத்துவ உலகத்தின் களஞ்சியம் என்று உலகம் போற்றியது. முஸ்லிம்கள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறைக்கு மாத்திரம் இவ்வளவு அளவில் சேவை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் மருத்துவத்துறையில் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை மருத்துவம் பார்க்கிறதுல, நோய்க்கு மருத்துவம் பார்க்கிறதுல, அல்லது மருந்துகள் என்பது சம்பந்தமான அத்திப்புன் நபி என்ற ரசூலுடைய மருத்துவம் என்று தனியாகவே பேசுகிற அளவுக்கு அவ்வளவு மருத்துவத்தையும் மருத்துவத்துறையையும் இவ்வளவு ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது நபியினுடைய தாய் ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த உம்மு ஷிஃபா அப்படிங்கிற ஒரு மருத்துவ பெண்மணி, ஒரு டாக்டர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய்க்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அந்த அம்மா பின்னால் சொல்லுவாங்க, என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என் கையில் தான் வந்து விழுந்தாங்க, நான் தான் பிரசவம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது சொன்னாங்க, அந்த குழந்தை என் கைக்கு வந்த பொழுதே அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து நான் கேட்ட முதல் வார்த்தை, பிறந்தவுடன் அந்த பிள்ளை சொன்ன அந்த முதல் வார்த்தை என் காதால் கேட்டேன்னு அந்த மருத்துவர் சொல்கிறாங்க, ரஹிம
ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்து முதல்ல துஆ செய்தது ஒரு டாக்டருக்கு தான், மருத்துவருக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல துஆ செஞ்சிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்க? மருத்துவ படிப்பு என்பது அது நபியினுடைய துஆவிற்குரிய மகத்தான படிப்பு. அது வெறுமனே நம்ம தேவையை நிறைவேற்றுறதுங்கிறத தாண்டி அது சேவையாக இந்த சமுதாய மருத்துவத்தை பார்க்க வேண்டும். அப்பாசிய கிலாஃபத்தில் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் மருத்துவத்துறையில் ஹாஸ்பிட்டலை கட்டி வந்து நோயாளிகளாக வந்து குணமடைஞ்சிட்டு போகிறவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க. உலகத்தில் முஸ்லீம்களை போல ஒரு மருத்துவத்துறையில் சேவை செய்த ஒரு சமுதாயம் உள்ள வந்துட்டாலே இருக்கிற எல்லாத்தையுமே உருவிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் நோயாளிகளாக வந்தவங்க முஸ்லீம்களுடைய மருத்துவமனைக்கு வந்துட்டு குணமடைந்து வெளியே போறவங்களுக்கு பணம் கொடுத்த வரலாறு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிச்சு. அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பொதுவாக கல்வியை விளங்கணும். அதை தாண்டி மருத்துவத்துறையினுடைய கல்வி, இஸ்லாம் மருத்துவத்துறை கல்வியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நிலைப்பாடு தான் இஸ்லாம் கல்வி விஷயத்தில் முன்வைக்கிறது. முதலாவது தனி மனிதனின் மீது கடமையான கல்வி, அதுக்கு பேர் ஃபர்ல் ஐன்னு சொல்லுவோம். நம்ம தனி மனிதனின் மீது கடமை. இன்னொன்று இருக்குது ஃபர்ல் கிஃபாயா, சமுதாயத்தின் மீது பொறுப்பான. தனி மனிதன் மீது கடமையான கல்வி ஒன்று இருக்குது, ஃபர்ல் கிஃபாயான்னு ஒன்று இருக்குது. ஃபர்ல் கிஃபாயான சமுதாய கடமை. கல்வியை இந்த ரெண்டாக தான் பிரிக்கணும். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கட்டாயமான கல்வியை நான் கற்றுக்கிறதுக்கு பேர் ஃபர்ல் ஐன். எப்படி தொழுக ஃபர்லோ அதே மாதிரி தொழுக எப்படி ஃபர்லோ அதே மாதிரி ஃபர்ல் ஐன். எனக்கு சில கல்விகளை நான் கற்றுக்கணும், தனிப்பட்ட முறையில் நான் கற்றுக்கணும். என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவை, இதை நான் கற்றுக்கிறேன். இந்த கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் வந்து ஃபர்ல் ஐன்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது ஃபர்ல் கிஃபாயா. ஃபர்ல் கிஃபாயா என்ன? சமுதாயத்தின் மீது கடமையான கல்வி. சமுதாயத்தின் மீது கடமையான உதாரணம் ஜனாசா இருக்குது. ஜனாசா நம்ம என்ன சொல்லுவோம்? சுன்னத்து இல்லை. ஜனாசா தொழுகைங்கிறது சுன்னத்து கிடையாது, வாஜிபு கிடையாது. அதை தாண்டி ஃபர்ல். ஃபர்லில் என்ன ஃபர்ல்? ஃபர்ல் கிஃபாயா. கிஃபாயா என்ன அர்த்தம்? சமுதாயத்தின் மீது கடமை. யாருமே செய்யலைன்னா எல்லாருமே குற்றவாளி ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகளுக்கு சில சமுதாயம் கடமைப்பட்டு இருக்கிறது. அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் ஃபர்ல் கிஃபாயாங்கிற கல்வி மருத்துவம். மருத்துவம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவையோ அவ்வளவு மருத்துவர்களை உருவாக்குவது இந்த சமுதாயத்தின் மீது கடமை. எத்தனை நர்ஸுகள் தேவையோ அதை உருவாக்குவது இந்த சமுதாயத்தின் மீது கடமை. ஒவ்வொரு துறைகளிலையும் மருத்துவத்துறையினுடைய மற்ற படிப்புகள் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, கண் சம்பந்தப்பட்டது இருக்குது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட துறைகளில் மருத்துவத்துறையில் உட்பிரிவுகளில் உதவி பிரிவுகளில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது இது எனக்கான தேவை, எனக்கான மரியாதை, என் குடும்பத்திற்கான கண்ணியம். இதை தாண்டி சமுதாயத்தினுடைய கடமையாக இஸ்லாம் அதை சொல்லு. சமூகத்தின் மீது கடமை. ஒரு 5000 பேருக்கு ஒரு ஆலிம் பயான் செய்வதற்கு போதும், ஒருவர் ஹதீப் செய்வதற்கு போதும், தொலை வைப்பதற்கு ஒரு இமாம் போதும். ஆனால் அதே 5000 பேருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் போதுமான்னு யோசிக்கணும். இந்த சமுதாயம் எப்படி யோசிக்கணும்னா, நம்ம எத்தனை டாக்டர்களை உருவாக்கணுங்கிறதுக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கையினுடைய அளவுக்கு உருவாக்க வேண்டும். நிர்பந்தமாக இன்றைக்கு மருத்துவத்துறையில் குறிப்பாக நம்ம சமுதாயத்தினுடைய பெண்கள் அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்ட தவறுகிறார்கள். சமூகம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். எதிர்காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபியத்தான பெண்கள்ல மருத்துவத்துறையில் பெரிய அளவில் ஊக்கப்படுத்தினாங்க. சஹாபிகளான பெண்கள்ல ருஃபைதான் ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு சஹாபி பெண்மணி. இவங்க தான் மருத்துவ குழுவினுடைய தலைவி, நர்ஸ், முதல் நர்ஸ் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த நர்ஸ் துறைங்கிறது வந்து மருத்துவருடைய உதவித்துறையாக இருக்கிற இந்த நர்ஸ் என்பது இன்றைக்கு ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு துறையாக பார்க்கப்படுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ருஃபைதாங்கிறவங்க தான் முதலாக நர்ஸாக அறிவிக்கிறாங்க. அவங்க தான் அந்த துறையை படிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் போர்க்களத்தில் அந்த அம்மாவுக்குன்னு தனி மருத்துவமனை கட்டி கொடுத்தாங்க. நிறைய சஹாபாக்கள் அந்த அம்மாட்ட மருத்துவம் பார்த்துருக்கிறதா ஹதீஸில் வருது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபியத்தான பெண்கள், நபியினுடைய குடும்பத்து பெண்கள்
எல்லா துறைகள்லையுமே படிக்க வச்சாங்க. குறிப்பாக மருத்துவ துறையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பெரிய அளவில் ஊக்கப்படுத்துறாங்க. டாக்டர்களாக, மருத்துவத்தினுடைய உதவி விஷயங்களாக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஆகஸ்ட் 15 கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்பனா சாவ்லாவுடைய சாதனை பெண்ணுடைய விருதை வயநாட்டில் பெரிய அளவில் பணி செய்த சஃபீனா என்ற பெண்மணி, நம்ம முஸ்லீம் பெண்மணி சஃபீனா என்ற ஒரு நர்ஸ் பெண்ணு, அவங்களுக்கு அந்த சாதனை விருது கொடுக்கப்பட்டு பெரிய அளவில் கௌரவப்படுத்தப்பட்டது. என்ன காரணம் சொன்னால், அவ்வளோ பெரிய கடுமையான நிலச்சரிவில், கடும் வெள்ளத்தில், கடுமையான மழையை கூட பொருட்படுத்தாமல் கீழே பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் சோசியல் மீடியாவில் அந்த சஃபீனாங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி, கூடலூரை சேர்ந்த அந்த முஸ்லீம் பெண்மணியினுடைய மகத்தான ஒரு பெரிய சாதனையை தமிழக அரசு கௌரவப்படுத்துச்சு, பெரிய அளவு மரியாதை கொடுத்துச்சு. அந்த அம்மா செஞ்ச பெரிய சாதனை என்னன்னா, பாதை வழியாக போக முடியாது, மேலே ரோப் வழியாக மருத்துவத்தினுடைய மருந்துகளை, உதவி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரோப் வழியாக போய் இன்னொரு பகுதிக்கு போய் அந்த அம்மா மருத்துவம் பார்த்தாங்க, அந்த நர்ஸ். அப்போ அதனுடைய சாதனையாக அரசு அதை பெரிய அளவில் கௌரவப்படுத்துச்சு. அப்போ மீடியாக்கள் அந்த பெண்ணிடத்தில் கேட்ட பொழுது சொன்னாங்க, கீழே பெரிய அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கடுமையான மழையாக இருக்குது, நிலச்சரிவுகள், ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியலை, அதை தாண்டி இருக்கிற அந்த மக்களினுடைய வலியும் வேதனையும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை. அப்போ இந்த சஃபீனா போன்ற பெண்மணிகள் தான் இன்னைக்கு முஸ்லீம்களை திரும்பி பார்த்து வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ருஃபைதா போன்ற அந்த பெண்களினுடைய பாரம்பரியத்தில் ஒன்ற சஃபீனாக்களை தான் நம்ம எதிர்காலத்தில் உருவாக்கி விடணும், வளர்த்து விடணும். அப்போ மருத்துவத்துறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மருத்துவம் என்ற தலைப்பிட்டு ஒரு 30 ஹதீஸை கொண்டு வராங்க. அந்த 30 ஹதீஸுகளில் மருத்துவத்துறைக்கு பெண்கள் செய்த சேவைகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம சொல்றாங்க, 7 போர்க்களங்களுக்கு நான் ரசூலுல்லாஹ்வோடு போயிருக்கிறேன். என்னுடைய பணி என்னன்னு சொன்னா, அதுல காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது, சிகிச்சை செய்யறது, மருத்துவம் செய்யறது, இதுதான் என்னோட பணிங்கிறாங்க. அதில் உம்மு அத்தியா, அதில் உம்மு அன்மார் ரலியல்லாஹு அன்ஹா, ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி உம்மு சுலைம் ரலியல்லாஹு, இவங்க எல்லாமே மருத்துவர்கள். இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, நீங்க ஹதீஸ ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சீங்க, ஆனா நீங்க மருத்துவத்தை யார்கிட்ட படிச்சீங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மாவும் மருத்துவர் தான், தபீபா தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு மனைவிமார்களை ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹுட்ட அனுப்பி ஹஃப்ஸாங்கிற ஒரு மனைவிட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்கையாங்கிற ரசூலுடைய மகள்கிட்ட சொன்னாங்க, அம்மா நீங்க ஷிஃபாங்கிற அந்த மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க மருந்துகளை பத்தி படிச்சுட்டு வாங்க, தேன், கருஞ்சீரகம் போன்ற மருந்துகளுடைய குணங்களை பத்தி நீங்க ஷிஃபாட்ட போய் படிச்சுட்டு வாங்க. தங்களுடைய குடும்பத்து பெண்களை, மனைவியை, மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப தங்களுடைய குடும்பத்துல மருத்துவர்களை உருவாக்குறாங்க, மனைவிமார்களை மருத்துவர்களாக உருவாக்குறாங்க, செவிலியர்களாக உருவாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மருத்துவத்துறைக்கு சேவை செய்த அந்த பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தினாங்க. இதையெல்லாம் தாண்டியதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சொந்த வளர்ப்புல முழுமையாக தாங்களே வளர்த்த மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா நாயகி பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லையா? முழுக்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்தது யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன்னா ஹதீஜா அம்மாவுடைய மகள் 4 பெண் மக்கள். ஹதீஜா அம்மா மௌத்தா போகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு வார்த்தை கேட்டாங்க, எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு மௌத்தா போகிற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன ஆசைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப சொன்னாங்க, இல்லை நான் மௌத்தா போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். சரி, என்னுடைய 2வது ஆசை, நான் மௌத்தா போயிட்டா என்ன உங்களுடைய ஆடையில் கஃபன் செய்யணும், எனக்கு கஃபன் துணியே உங்களுடைய ஆடை தான், உங்கள் ஆடையில் கஃபன் செஞ்சு தான் என்ன நீங்கள் கபூரில் அடக்கணும் 2வது கேட்டாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டப்ப சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 4 பெண் மக்கள், 3 ஆண் மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவார், ஒரு தந்தையாக நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் அவ்வளோ பெரிய சோதனையை அல்லாஹ் கொடுத்தான், எத்தனையோ சோதனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கொடுத்தான், மக்களையும் அல்லாஹ் பெரிய சோதனையாக தான் கொடுத்தான் ரசூலுல்லாஹ்.
குர்ஆன்ல சொல்ற மாதிரி இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பொருள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகளாக பல நேரங்களில் அமைஞ்சு விடலாங்கிறாங்க. ஃபித்னாங்கிற வார்த்தை அல்லாஹ் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சோதனைகள் தான். நாம் சில நேரங்களில் எதிர்பார்க்காத சோதனைகள் அல்லாஹ் பிள்ளைகள் மூலமாக தந்துடுவான். அப்படிப்பட்ட சோதனையை, பெரிய சோதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் 7 பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளை, 3 ஆண் குழந்தைகள். ஆனால் 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையாலேயே அடக்கம் செஞ்சாங்க. ஒரு தந்தையாக நீங்கள் அதனுடைய வழியை நீங்கள் யோசிப்பாரு, அந்த வேதனை யோசிப்பாரு. தான் ஹயாத்திலேயே தன்னுடைய 6 பிள்ளைகளும் மௌத்தாகிறாங்க. ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னப், இப்ராஹிம், தாஹிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளில் மௌத்தாகிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க வாலிப வயசில் மௌத்தாகிட்டாங்க. 25 வயசு, 30 வயசு, 35 வயசில் சின்ன பிள்ளைங்க. அவங்க அந்த வயசில் பிள்ளைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற பொழுது ஹயாத்தாக இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். ஃபாத்திமா நாய் மட்டும்தான். அதுவும் கூட மௌத்தா போகும்போது புகாரியில் ஹதீஸ் வருது, சொல்லிட்டு மௌத்தா போனாங்களாம். ஃபாத்திமா, நான் மௌத்தா போய் எனக்கு அடுத்து நீ என்னோட சேர்ந்துருவேன். நான் மௌத்தா போன உடனே என் பின்னால் நீ மௌத்தா ஆகிடுவேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் எழுதுறாங்க 6 மாதம் தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் ஃபாத்திமா நாயை கூட 6 மாதம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையாக யோசிச்சு பாருங்க, தன் மக்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே மௌத்தாயிறாங்க. ஒரு பெரிய சோதனையான ஒரு வாழ்க்கையில். எனவே கதீஜா அம்மா மௌத்தா போகும்போது சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். 4 பெண் குழந்தைகளில் 3 பெண் குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கி எல்லாமே நான் செஞ்சிட்டேன் நிக்காக வரைக்கும். ஆனால் என் பிள்ளை ஃபாத்திமாவுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு தாயாக என்னால் நிறைவேற்ற நசீப் இல்லை. என் பிள்ளையை நீங்கள் தான் முழுசாக வளர்க்கணும். என் ஃபாத்திமாவை வளர்த்து உலகத்தில் பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் உதாரணமாக என் பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க ஏன்னா ஒரு தாய் இல்லாத வளர்ப்பு என்னங்கிறது ரசூலுக்கு தெரியும். ஏன்னா யத்தீமாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தவங்க, அனாதையாக வளர்ந்தவங்க. அப்படி தாய் தந்தையுடைய ஒரு வளர்ப்பு இல்லாமல் அந்த நேரத்தில் வளர்ந்த அந்த வழி வேதனை என்னங்கிறது தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட முழு கண்காணிப்புல வச்சு வளர்க்குறாங்க. உலகத்தில் ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படணுங்கிறதுக்கு பார்ப்பதற்கான முழுக்க ஒரு வரலாறு ஃபாத்திமா ரலியல்லாஹு. நான் இங்கே குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப வருஷமெல்லாம் வாழலை ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஒரு 28 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 28 வருஷம் மூத்தாகிட்டாங்க. பெரிய வாழ்க்கையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த உம்மத்துக்கு ஒரு பெண், இஸ்லாமிய பெண் எப்படி வாழணுங்கிறதுக்கு முன்மாதிரி அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மகளை பெரிய வெட்க உணர்வோடு வளர்த்தாங்கன்னுலாம் நமக்கு தெரியும். ஒழுக்கத்தோடு வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்படி ஒரு வெட்க உணர்வுள்ள ஒரு பிள்ளையை வளர்க்க முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல்ல அறிவுரையே வெட்க உணர்வு தான். அந்த பிள்ளைக்கு முதல்ல அந்த ஹயா தான் வரணும். ஒரு 8 வயசு பிள்ளை ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருக்கும்போது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு ரசூலுல்லாஹ் மேலே போடுறாங்க. 8 வயசு பிள்ளை ஃபாத்திமா அம்மா ஓடி அந்த ஒட்டகத்தினுடைய குடலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது 100 கிலோ இருக்க முடியுமா? சுற்றி நின்று எதிரிகள் சிரித்தார்கள். அந்த கடுமையான நெருக்கடியிலையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, மகளே ஹம்மிரி நஹரகி, உன்னை சுற்றிலும் அந்நியர்களும் எதிரிகளும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உன் கழுத்து திறந்திருக்கிறது மகளே, நீ ஸ்காஃபு போட்டு கழுத்தை மூடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு பிள்ளைங்க? ஒரு 8 வயசு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன 8 வயசுலையும் 7 வயசுலையும் அந்த பிள்ளைக்கு அந்த வெட்க உணர்வை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் பின்னால் அந்த பிள்ளை வெட்க உணர்வோடு உருவாகும். நாமே இப்படி ட்ரெஸ் போடு, அப்படி ட்ரெஸ் போடு, இப்படி ட்ரெஸ் போடு என்று அந்த வெட்கத்தை நம்மளே உடைச்சுன்னு சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதை உடைத்து வெளியே வருகிற பொழுது அதான் நம்மளால் காண முடியும். உரிய காலத்தில் அந்த பிள்ளையினுடைய ஹயா உணர்வை, வெட்கத்தை கொடுக்கணும். ஒரு பெண் தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது காலின் கொலுசின் சப்தம் கூட அந்நிய ஆண்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டாம். இதை சொல்றது நான் கிடையாது, அல்லாஹ் சொல்றான். லா யதரிபன, பெண்ணே நீ காலை கூட சத்தமா வச்சு நடக்காத. என்ன, உன் கொலுசின் சப்தம் கூட அந்நிய ஆண்களுக்கு கேட்டக்கூடாது.
கொலுசே கேட்கக்கூடாதுன்னா ஸ்ப்ரே அடிச்சுட்டு வெளியே வர்றதும் பூக்களை வச்சுட்டு வெளியே வர்றதும் தெளிவான ஹராம். குர்ஆனுடைய ஆயத்தில் மிக தெளிவாக ஒரு பெண்ணுக்கு முதல்ல கொடுக்கப்பட வேண்டிய உணர்வு அந்த ஹயா உரிய காலத்தில் கொடுக்கப்படணும். நபி வளர்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி வளர்த்த பெண்மணி பின்னால் குமரியாக ஆனதற்கு பின்னால் மதீனாவினுடைய தெருவிலே நடந்து சென்றால் பெரிய புர்காவை போட்டு மூடிட்டு அப்படியே போவாங்களா? சஹாபிகள் பார்த்தா சொல்லுவாங்களா, ஏதோ வயசான அம்மா போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது என் மகள் ஃபாத்திமா மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வயசு கூட வயசான மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை வளர்த்தாங்கிறத தாண்டி நம்ம சொல்ல வேண்டிய அடிப்படையான விஷயம் இதுதான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒழுக்கத்தில், வெக்கத்தில், மார்க்கத்தில், தீன்ல எல்லாத்திலையும் சிறந்து உருவாக்குனாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் நபி தங்களுடைய மகளை மருத்துவத்துறைக்கு படிக்க வச்சாங்கன்னு? எத்தனை பேருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ஒரு டாக்டர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எடுத்து பாருங்க, ஹதீஸ்ல புகாரியில் வருது, திருமீதியில் வருது. உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் கிழிக்கப்பட்டு அந்த கவசத்தினுடைய கம்பிகள் எல்லாம் கண்ணத்தை கிழிச்சுன்னா பெரிய பெரிய கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. கல்லு ரசூலுடைய முகத்தில் பட்டு கவசத்தினுடைய கம்பிகள் எல்லாம் கண்ணத்தை கிழிச்சிட்டு பல்லெல்லாம் உடஞ்சி கிழிஞ்சு போய் தொங்குது. அப்படியே ரத்தம் வடியுது, வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. யாரு மருத்துவம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபாத்திமா எங்கன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு சர்ஜரி பண்றதுல முதன்மையாக இருந்தவங்க அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மருத்துவத்துறையில மாத்திரமல்ல, சர்ஜரியில அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸ்பெஷலிஸ்ட் எழுதுறாங்க. அவங்க தான் வந்தாங்க முதல்ல அந்த பாய் பூச்சிகள் அது அன்றைய மருத்துவத்தில் சாம்பலா உருவாக்கி ஒரு மருந்து செஞ்சு முதல்ல பிளட் பீடிங் நிப்பாட்டணும். அது வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிளட்டை நிப்பாட்டினாங்க. அதுக்கு பின்னால் மருத்துவம் பார்த்து அது ஸ்டிச்சிங் போட்டாங்க. தங்களுடைய மகள் என்பதை தாண்டி சமுதாயத்தில் போர்க்களங்கள்ல இப்படி நிறைய பெண்கள் மருத்துவத்துறையில பெரிய அளவில் சேவையாற்றி வைக்கிறார்கள். எனவே இந்த சமூகம் பயணிக்க வேண்டிய பாதை நான் மீண்டும் சொல்கிறேன். கல்வி, மருத்துவம் என்பது ரெண்டே இந்த சமுதாயத்தின் மீது கடமை. ஒன்று தனி மனிதர் கடமை ஃபர்து, இன்னொன்று ஃபர்து கிஃபாயா சமுதாயத்தின் மீதான கடமை. எனவே மருத்துவம் படிப்பதும், மருத்துவர்களை உருவாக்குவதும், மருத்துவ பெண்களை உருவாக்குவதும், மருத்துவ உதவியாளர்களான நர்சுகளை, செவிலியர்களை உருவாக்குவதும், மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை படிப்பதும் இது துன்யாவினுடைய கடமை மாத்திரமல்ல, அது மார்க்கத்தினுடைய கடமை. எனவே நாம் பயணிக்க வேண்டிய பாதையில் மருத்துவம் எதிர்காலத்தில் பெரிய அளவில் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும். அல்லாஹ் அதை புரிந்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.